நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், பூஜா மேமோட ஐபேடை யாரோ திருடிட்டாங்களாண்டா. ஐயோ, யாரா திருநாங்க? தெரிலடா, மேமோட வேலையை போயிருன்னு பேசிக்கிறாங்க. இந்த காலேஜ்ல இருந்த ஒரே உருப்படியான மேம் அவங்க தான்டா. ஆமாண்டா, பாவண்டா அவங்க. ஆனா திருடினது யாரா இருந்தாலும் திருடின மாதிரியே கொண்டாந்து வச்சுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாடா லாஜிக்கே இல்லாம பேசுற. திருநவன் எப்படி திருப்பி எத்தனை வைப்பான்? இல்ல கதிரு, மனசு வச்சா வைக்கலாம். பாவுண்டா அவங்க பைப்பு. இரு, இப்ப இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்ல பைப்பு, அதாவது ஆடின கால் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருடின கை தெரியாம உனக்கே அறியாம ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்லையா? மௌன கொன்றுவோம் உன்னை. இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லடா, அன்னைக்கே பூஜா மேம் ஐபேடை வச்சு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஐபேடுன்னு உயிரை வாங்கினேன். அவங்க தரல. அந்த கோவத்துல தான் நீ போய் ஏதோ பண்ணிட்டியோன்னு நினைக்கிறேன். ஜீவா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லடா. காலேஜ்ல பைப்பு காணோம், கரஸ்பாண்டன்ட் ரூம்ல எதுனா காணோம் சொல்லு, நான் திருட ஒத்துக்கிறேன். பூஜா மேம்ல ரொம்ப நல்லவங்கடா. அவங்களுக்கு ஏன்டா நான் திருட போறேன்? அப்போ நீ எடுக்கலன்ற. சிவா என்னைக்கு சொன்னானோ அன்னில இருந்து நான் திருடுறது இல்ல. அன்னில இருந்து காசுக்கு வழி இல்லாம உன் கூட தான் நான் சுத்திட்டு இருக்கேன். அவ்வளவு பெரிய ஐபேட இங்க வந்து பூந்து திருடணும்னா தூம் கிருத்திக் ரோஷனுக்கு அப்புறம் பிளான் பண்ணி தூக்குறதுல நீ தான் இருக்க. நீயும் திருடலங்கிற, அப்புறம் யாரா இருக்கும்? கொஞ்ச நேரம் வாய மூடு. அங்க பாரு, சிவாவுடைய பார்ட் 2 ஹீரோயின் வருது. வரட்டும். லவ் பண்ற குழந்தைங்களை மட்டும் நம்ம எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வந்து என்ன சொல்றாருன்னு தான் பாப்போமே. ஹாய் கதிர். ஹாய் ஜீவா. வாமா வைஷாலி. என்ன சிவா எப்படி இருக்கான்னு தெரியணுமா? இல்லையே. பின்ன ஸ்நாக்ஸ் எதனா எடுத்துன்னு போய் கொரியர் சர்வீஸ் பண்ணுமா? ஐயோ இல்ல. அப்போ நீ எதுக்கு தாம எங்களை பார்க்க வந்திருக்க? சிவாவோட நம்பர் கேட்கதான். சிவாவோட நம்பர் எதுக்கு உனக்கு? மொபைல் நம்பர் எது கேட்பாங்க? கால் பண்ணி பேசதான். இந்த நக்கல்லாம் இங்கே வேணாம். சரி, இங்க வேணா, வேற எங்கேயாவது வச்சுக்கலாமா? வைசாலி, நீ ஓம்லி ஃபிகர்னு ஊரும் நாங்களும் நம்பிக்கிறோம். ஆனா நீ எங்க ஜீவானந்தத்தையே கலாச்சி மஞ்சு லிஸ்ட்ல சேர பாக்குற. பாத்துக்க ப்ளீஸ் யா, விளையாடாதீங்க. நம்பர் கொடுங்க. இவ எதுக்கு சிவாவோட நம்பர் கேக்குறா? சரி ஓகே, நான் உனக்கு சிவாவோட நம்பர் தந்தா நீ எனக்கு என்ன தருவ? குட் கொஸ்டின். யா, ப்ளீஸ் நம்பர் கொடுனா கூட. நான் என்ன கேட்டனோ அது கரெக்டா பதில் சொல்லு. இப்போ நான் உன் கையில சிவாவோட நம்பர் கொடுத்துட்றேன். பதிலுக்கு நீ கைமாறுக்காக எனக்கு என்ன செய்வ? உனக்கு எதுக்குடி சிவா நம்பர்? வேற எதுக்கு? கால் பண்ணதான். நீ எதுக்கு கால் பண்ணும்? பேசதான். ஜீவா, நீ சிவாவோட நம்பர்லாம் தராத அவளுக்கு. நீ சொல்லு ஜீவா. தராத ஜீவா, சொல்லிட்டேன். இங்க பாரு, உன்கிட்ட சிவா நம்பர் இருக்கா? ஆ இருக்கே. அவனுக்கு நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கூப்பிடுற? இல்ல ஒரு மாசத்துக்கு தான் நீ எத்தனை தடவை கூப்பிடுறன்னு சொல்ல. ஒரு 2 தடவை. மாசம் 2 வாட்டி தான் பண்ற. கஸ்டமர் கேர் கூட ஒரு நாளைக்கு 9ல இருந்து 19 வாட்டி வரைக்கும் பண்றான். மாசத்துக்கு 2 வாட்டி பண்ற உன்கிட்டயே அவன் நம்பர் இருக்கு. டெய்லி பண்ணணும்னு நினைக்கிற அவகிட்டயே நம்பர் இருக்க கூடாது. இந்த வைசாலி நீ எடுத்துக்கோ. சொல்லு ஜீவா. 9898 ஓ. சொல்ல கேட்காம நம்பரா குடுக்குற? போன் இருந்தா தானே கொடுப்ப. இந்த போனும் போச்சா? ஓகே கதிர், உன் போன்ல சிவா நம்பர் இருக்கா? என்கிட்ட போனே இல்லம்மா. எங்க டோட்டல் ஃபேமிலி 1 ரூபாய் கையில தான் பேசிட்டு இருக்கோம். இது டெமோ பீஸ். சரி விடு, நான் வேற யார்கிட்டயாவது நம்பர் வாங்கிக்கிறேன். பாய். இருங்கடா, நான் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். நீ புது போன் வாங்குறத தெரிஞ்சே வந்து உடைக்கிறாடா. போனுக்கும் உனக்கும் ராசியே இல்ல. நேத்து வர நீ எதுக்கு இந்த காலேஜ்ல வேஸ்டா அதை படிச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்த மச்சான். டேய், இவ அமைதியா இருக்கும் போதெல்லாம் குறுகுறுன்னு யோசிச்சிருக்கா மச்சான். How possible you are doing டா? இரு இப்போ எதை சொல்ற? டேய், எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சுட்டு எவ்வளவு சாந்தம் நிக்குது பாரு. என்ன மாதிரி தலைவர பசங்களே இப்படிதான் மச்சான். எண்ணமும் செயலும் தீயா இருக்கும். என்னடா சிவா என்ன அடிச்சு மண்டையை உடைச்சிட்டானே, நம்ம டீம்ல இருந்து யாருமே ரிவெஞ்ச் எடுக்கலையேன்னு ஃபீல் பண்ணிருந்தா என்னமா ரிவெஞ்ச பிளான் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கான். பாலகிருஷ்ணா படத்தை கூட நான் பார்த்தலடா. இன்னில இருந்து இவன் ரிவெஞ்ச் திலகண்டா மணி. நானும் இந்த காலேஜ்ல வந்திருந்து பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு படிப்பும் வரல, நடிப்பும் வரல. ஃபீல் பண்ணா பூஜா மேம் முன்னாடி நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி எப்படி நடிச்சு காமிச்சான் பாரு. நடிப்புக்கு நண்பன் ஒரு இலக்கணம்டா. நான் நடிக்கவெல்லாம் இல்லடா. நான் பார்த்தது அப்படியே சொன்னேன். இதுல என்னடா தப்பு?
ஏ அவ கதிர் தான் உண்மையா எடுத்தானா? ஆமாண்டா. அப்போ எனக்காக எதுவும் பண்ணலடா. சி எப்படிடா நான் போய் அப்படிலாம் பண்ணுவேன்? டேய் கொஞ்ச நேரத்துல உன நல்லவன் நினைச்சேன்டா. ச்சே அவன் நடிப்பு திலகன்னு ஒரு பட்டம் கொடுத்தல திருப்பிக்குறா. டே பிரிட்டோ, நீ பேசுறது ரொம்ப தப்புடா. அவன் ஒன்னா ரவீந்திர தெலுங்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் தைரியத்தை நம்ம பாராட்டி ஆகணும்டா. புரியலையே. டேய் அவனுக்கு புரியலையாண்டா? இப்போ எதுக்கு இதை பண்ண? எனக்கும் தான் புரியல. ஓ புரியலையா? சரி புரியுதா மாதிரியே சொல்றேன். இவன் நேரா போய் பூஜா மேம் கிட்ட கதிர் தான் ஐபேட் திருன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நேரா போய் கதிரை பார்ப்பாங்க. கதிர் என்ன கேட்பான்? என்ன கேட்பானா, பூஜா மேம் யார் மேம் சொன்னதுன்னு கேட்பான். அவங்க என்ன சொல்லுவாங்க? உன்கிட்ட கதையா கேட்டுட்டு இருக்கோம், பாஸ்வேர்டு சொல்ற, ஃபுல்லத்தையும் சொல்றா. பூஜா மேம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கதிர் பழனி தான் பார்த்தா நீ ஐபேட் திருந்ததுன்னு சொல்லுவாங்க. உன்னை கதிர் என்ன பண்ணுவான்? நேரா பிரின்சிபல்கிட்ட போய் பழனி இந்த காலேஜுக்கு ஒருத்தன் வந்து போறான் சார், அவன் இந்த காலேஜே இல்லை +2 ஃபெயிலுன்னு சொல்லுவான். ஐயோ டே, அப்ப பிரின்சிபல் என்னோட டிசி கிழிச்சிருவாரா? ஹே பயப்படாத, அப்படிலாம் கண்டிப்பா நடக்காதா? எப்படி? டேய் அவசரத்துல ஏதோ புரியாம பேசாதடா. உனக்கு டிசிலாம் தர மாட்டாங்க, உனக்கு தான் டிசியே இல்லையேடா. ஐயோ டே, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் வேற எமோஷன் ஆயிடுவாரா? இப்போ என்னடா பண்றது? டேய் அப்படிலாம் பதறாதடா, பதறாத காரியம் சிதறாது. டேய் பழமொழி தப்பா சொல்லாத, பதறிய காரியம் சிதறாது. டேய் நீ வேணா பழனியை கேட்டு பாரு. என்ன மச்சான் நான் கரெக்டா தானே சொல்றேன்? டேய் பழனி நீயே சொல்லு, கரெக்டா தப்பா? உங்க 2 பேர் கூட சேர்ந்த பத்தியா, அதான்டா தப்பு. டேய் விட்டுறாதடா அவனை. பழனி வாழ்க வாழ்க. கதிரை போட்டு குத்த பழனி. வாழ்க வாழ்க. டீமின் குழுவிலக்கே வாழ்க வாழ்க. வணக்கம் மேம். மேம் என்ன வணக்கம் வச்சா பதில் வணக்கம் வைக்க மாட்டீங்க? நான் வச்சிருந்த ஐபேடை காணோம். உனக்கு அது தெரியுமா? மேம் என்ன எப்படி கேட்டீங்க? உங்க ஐபேட் திருப்பி கிடைச்சா பழனிக்கே போய் பிரின்சிபலுக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருக்கேன் தெரியுமா? என்ன மேம் ஜோக் அடிச்சா கூட சிரிக்க மாட்டீங்க? பிரச்சனை என்ன அவ்வளோ சீரியஸாக இருக்குது? சொல்லுங்க மேம், பசங்கள்லாம் கூட்டு வந்து பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணிடலாம். ஐபேடை எடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான். மேம் அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவன் செவில பிச்சிடுறேன். நீங்க பாட்டு டிசி கீசி கொடுத்து அவனை வெளியே அனுப்பிச்சிட போறீங்க. ஸ்டண்ட் பிளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கதிர். மேம் கதிர் அதை விட கொலவெறியில சுத்திட்டு இருக்கான். உங்க ஐபேடை திருநவன் மட்டும் கையில கிடைச்சான், கொலை பண்ணிடணும் அருவாளும் கைமா சுத்திட்டு இருக்கான். ஐபேடை எடுத்ததே கதிர் தான் சொல்றேன். மேம் அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் மேம். இல்ல ஜீவா, அவன் தான் எடுத்திருக்கான். ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு. யாரு கதிர் எடுத்தான அந்த வெற்றி வந்து உங்ககிட்ட சொன்னானா? அவங்களுக்கு எங்களுக்கு ஆகவே ஆகாது. அந்த கடுப்புல எங்க கிட்ட வந்து சண்டை போட முடியாம உங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க மேம். வெற்றி எல்லாம் ஒண்ணு சொல்லல, எனக்கே தெரியும். அவன் தான் எடுத்திருக்கான். இத நான் போய் பிரின்சிபல் கிட்ட சொன்னா அவன் இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல, இனி வேற எந்த காலேஜ்லயுமே படிக்க முடியாது. உங்ககிட்ட எல்லாம் நல்லா பழகிட்டோங்கிற ஒரே காரணத்தினாலதான் இதை நான் போய் சொல்லாம இருக்கேன். மேம் அவன் இப்பெல்லாம் அப்படி பண்றது இல்ல மேம். இப்ப பண்ணலனா முன்னாடி செஞ்சிருக்கான்ல. மேம் முன்னாடி ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருந்தான், ஆனா சிவா சொன்னதுக்கு அப்புறம் திருந்திட்டான் மேம். அந்த மாதிரி திருப்பி அவன் பண்ணதில்லை. இத பாரு, இந்த ப்ராப்ளம நான் பெருசாக்க வேண்டான்னு பாக்குறேன். இத நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். ஒழுங்கா அவன் எப்படி எடுத்தானோ அப்படியே கொண்டு வந்து வச்சிட சொல்லு. ஐயோ நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேனே தெரியல மேம். மேம் அவன் அப்படி எடுத்திருந்தாலுமே எங்க கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பான். கதிர்லாம் எங்க கிட்ட எதுவும் மறைக்க மாட்டான் மேம். அப்ப நான் அவன் மேல தேவையில்லாம பழி போடுறேன்னு சொல்றியா? உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. இப்பவே நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். பண்ணவா? ஐயோ வேணாம் மேம், நான் எடுத்திருக்கானான்னு கேட்டு சொல்றேன் மேம். அவன் தான் எடுத்துக்கான நான் சொல்றேன்ல. இது பாரு ஜீவா, உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். ஒழுங்கா அவனை கொண்டு வந்து கொடுத்துட சொல்லு. அப்புறமா நீங்க வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன? சரி மேம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். சிவாவுக்கு கால் பண்ணியாச்சு. அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இல்லாட்டி நம்மளே விசாரணை ஆரம்பிக்கிறதா? டேய் சிவா வருவான்னு பார்த்தா வரமாட்டான் போலியே. உள்ளே போயிருந்தா மேட்சாவது விளையாடி இருந்திருக்கலாம். 100 ரூபா பெட்டு கட்டி விளையாடுறாங்க. டின்னருக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். உனக்கு கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல? பின்ன 3 வேளை சாப்பாடு எல்லாம் கூட வந்துடுவேன், ஆனால் கேம்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டேன். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த ஒலிம்பிக்ல விளையாண்டு மெடல் வாங்குற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பேசாதடா. ஓகே ஆமாம். அதுலேயும் இந்த ஐபேடில் கேம் விளையாடணுன்னா உனக்கு கனவு இல்லை? நாடா இப்படி கேட்டேன். ஐபேடில் கேம் விளையாடுறதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இப்படி வச்சுக்கிட்டு யூ யூ அப்படி சூப்பராக விளையாடுறது ஜாலியாக இருக்கும். அதுவும் அதில் கோயில் ஓட்டன்னு ஒரு கேம் இருக்குடா. எது வள்ளுவர் கூட்டமா? டேய் கோயில் ஓட்டனா அதான் இங்கிலீஷில் டெம்பிள் ரன்னர்னு சொல்லுவாங்களே, சூப்பராக இருக்கும்.
அப்பன்னா அதுல விளையாடுறது தனி சோகன்ற. ஆமாண்டா, அதெல்லாம் விளாட்னாதான் தெரியும். சூப்பரா இருக்கும். நீ சொல்றத பார்த்தாலே எனக்கே அதுல கேம் விளையாடணும் போல இருக்கு. பேசாம பூஜா மேம் ஐபாட் ஆட்டையை போட்டலாமா? அடச்சி டேய், போய் அவங்களோட எடுக்கணும்னு சொல்லுவேன். அவங்களாம் ரொம்ப நல்லவங்கடா, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. டேய் அது அவங்களோட தான் இருந்தா தான் பிரச்சனை, இது காலேஜோடது தானே, பரவாயில்லடா. மேனேஜ்மெண்ட் தான் இருந்தாலும் காணாம போச்சுன்னு யாரடா கேட்பாங்க? மேம தானே போய் கேட்பாங்க. அது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. என்ன இவன் மகாத்மா மாதிரியே பேசுறான்? ஒருவேளை இவன் எடுத்துருக்க மாட்டானோ? அங்க பாடுறா. டேய், சிவா கடுப்பு வரதை பார்த்தா போலீஸ் கிட்ட நிறைய மொழி வச்சிருப்பான் போலியே. ஏண்டா காலேஜில் தான் பிரச்சனைன்னு காலேஜ் விட்டு போனா ஏன்டா காலேஜ் வாசலுக்கே ஃபோன் பண்ணி வர சொல்றீங்க? என்ன மேட்ரு? கதிரு தண்ணி இருக்கா? தண்ணி இங்கே எங்கடா இருக்கும்? சரி போய் தண்ணி வாங்கிட்டு வா போ. என்னது காசு இல்லாம எங்கேருந்து பையன் வருது? வீட்டிலேருந்து வரப்ப வெறும் வாயோட மட்டும்தான் வருவேன் இல்லை? இந்தா போ. டேய், எங்க அப்பாவோட கடை வச்சுக்கிறாரு, ஃப்ரீயா வாங்கினு. இரு வாங்கினறேன். டேய், பூஜா மேமே உன்னை கூப்பிட்டு சொன்னாங்களா? ஆமாடா. இவன்கிட்ட கேட்டியா நீ? நைஸா கேட்டேன், ஆனா இவன் பெரிய மகாத்மா மாதிரியே பேசிட்டு இருக்கான்டா. எனக்கு என்னமோ இவன் எடுத்திருக்க மாட்டான் தான்டா தோணுது. சிவா, இவனை மட்டும் நம்ம அப்படி சாதாரண. அப்புறம் அப்பா அப்புறம் இருக்காரு. டேய் சிவா, உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டியா? டேய் வளர்றா சரிதா தண்ணி. ராஸ்கல் குடு. என்னடா தண்ணி இது? ஐஸ் வாட்டர்ல பணக்கார விட்டு போய் எப்படா சாதா தண்ணி குடிப்பான்? இந்தா போ, ஐஸ் வாட்டர் வேண்டாம். டேய், அந்த கடைக்காரங்க தான் திருப்பி வாங்க மாட்டான்டா. ஐயோ, 10 ரூபா வச்சுக்கோ. கீப் தி சேஞ்ச். போ. ஓவரா பண்றீங்கடா டேய், பாத்துக்குங்க. டேய் அப்படி இல்லை, அவன் அந்த ஐபேடை பார்த்தோன்னே ஒரு சில நிமிடங்கள் சந்திரமுகியா மாறினதை என் கண்ணால பார்த்தேன். டேய், நம்ம பையனை நம்மளே சந்தேகப்படக்கூடாதுடா. நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா விளையாட்டை எடுத்து வச்சிருக்கலாம் இல்லையா? பைப் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்டா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீயும் சந்தேகப்படுற. எதுக்கும் ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்டுருவோம். சரி, வரான். டேய், நேத்துடா வரான் சொல்றா. வரான் பூச்சாண்டி. பாட்டு பிராக்டிஸ். போய் சொல்றீங்க. நான் போனதுக்கு அப்புறம் ஏதோ பேசுறீங்க, என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. என்னடா அது? அதெல்லாம் என்னடா, நம்ம பூஜா மேம் ஐபேடு காணும்ல, அதுக்கு சிவா அதை நான் தான் எடுத்திருப்பேன்னா அதுக்கு நான் அவன்கிட்ட சொன்னேன், அதை எடுக்கக்கூடிய அருமை பெருமை திறமைலாம் நம்ம பைப்பிட்டு தான் இருக்குன்னு. என்ன நீ சொல்ற? உனக்கு அவ்வளவுதான்டா. என்ன நான் திரும்ப சொல்றியா? சிவா இங்க பாரு எப்படி பேசுறான் இவன். டேய், அவன் சும்மா கலாய்க்கிறான்டா. அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஃப்ரீயா விடு. சரிதா, வெய்ய ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறான். பைக் கீழா ஒரு ரவுண்டு. இந்தா புடி. தேங்க்யூ. சொல்லு சிவா. மேம், ஜீவா கிட்ட ஏதோ சொன்னீங்களாமே? ஆமா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னைக்காவது நான் உங்ககிட்ட ஒரு லெக்சரர் மாதிரி நடந்திருக்கேனா? ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தானே நடந்துட்டு இருக்கேன். மேம் ஒரு நிமிஷம். கதிர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் மேம். அதுவும் இல்லாமல் அவன் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான். நாங்கள் இப்போதான் அவன்கிட்ட கேட்டோம், எடுக்கலன்னு சொல்கிறான். இந்த காலேஜில் எத்தனையோ பேர் இருக்கும்போது நான் ஏன் அவனை மட்டும் சொல்ல போறேன்? அவன் தான் எடுத்திருக்கான் சிவா. மேம் இல்லை மேம், அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். நான் அதை சொல்கிறேன்ல. இது பாரு, அவன் எடுத்ததுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. எவிடன்ஸா? என்ன மேம் சொல்கிறீங்க? பார்த்தவங்க இருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சு சொன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம். பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு பாக்குறேன். அவனை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துற சொல்லு. எடுத்திருந்தா தானே மேம் கொடுக்க முடியும். அவன் எடுக்கல. நீங்க யார் பார்த்தான்னு சொல்றீங்களோ அவனை வேணா கூட்டுவாங்க, என்ன பார்த்தான்னு கேட்போம். அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஸ்நேகிதம். டேய், இப்போ ஏன்டா நான் குடிக்கிறதே பார்த்துங்கிற? அதான் உனக்கு வாங்கி கொடுத்துருல, அதை குடிக்க வேண்டியது தானே? அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கண்டா. டேய், எங்கள் அப்பா குடியால தான் அழிஞ்சாருங்கிறது உனக்கு தெரியும்ல? எப்பப்பெல்லாம் கோவம் வருது அப்பப்பெல்லாம் தான் திட்டுறிய. பாவம், செத்தும் திட்டு வாங்குறாரு அந்த மனுஷன், பாவம். டேய், நான் சின்ன வயசில் கஷ்டப்படும் போது ஹோட்டலில் வேலை செஞ்சேங்கிற விஷயமும் உனக்கு தெரியும்ல? எப்பப்பெல்லாம் 10 ரூபா உனக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த கதை தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிற. நான் இப்போ இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்கிறேங்கிறது உனக்கு தெரியுமா? இல்லை, நான் உன்கிட்டயும் சரி சிவாக்கிட்டையும் சரி எதையும் மறைச்சதும் இல்லை, மறைக்கணும்னு நினச்சதும் இல்லை. சரி, ஒழுங்கா மேட்ரு மட்டும் சொல்கிறா. பூஜா மேம் ஐபாடை நீ எடுத்தியாடா?
என்னடா முறைக்கிற? டேய் ஏற்கனவே இதை என்கிட்ட கேட்ட சும்மா விளையாட்டு கேட்கறேன்னு நினைச்சா திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. ஜீவா இது சரியில்லை பார்த்துக்க. தப்பா ஏதாவது பூஜா மேம் ஏமாத்துறதுக்காக நீ எடுத்து வச்சிருக்கேன்னு நினச்சி கேட்டேன். சும்மா கூட இன்னொரு வாட்டி அது மாதிரி சொல்லாதடா, அப்புறம் எனக்கு கோவமா வரும் பார்த்துக்க. பூஜா மேம் நீ எடுத்ததா நினச்சி என்கிட்ட வந்து கேட்க சொன்னாங்கடா, அதான் கேட்குறேன். டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவங்க ஐபேட் எடுத்ததுக்கு அவங்க கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்தது பரவாயில்ல, எடுத்த இடத்துல கொண்டு வந்து திருப்பி வச்சிட சொல்லு, அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு எடுத்திருந்தாலும் பரவாயில்லடா, வா போய் வச்சிடலாம். டேய் எல்லாரும் நாடா நினைச்சிட்டு இருக்கீங்க, அதான் எடுக்கலாம்னு சொல்றேன்ல, திருப்பி திருப்பி அதே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் எடுக்கலாம்னு சொல்றா போய். நிஜமா நீ எடுக்கல இல்ல? இல்லடா, ஏன்டா ஜீவா நீ நம்ப மாட்ற? நான் எடுத்தா சொல்ல போறேன். இரு, சந்தியா வரா, அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு ஏதாவது வேணும்னா உன்னை என்கிட்ட கேட்க சொல்லியிருக்கேன்ல. ஏய், அன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் அவகிட்ட எதுவும் வாங்கல. நான் உன்னை சொல்லல ஜீவா, அவனை சொன்னேன். ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு ஐபேட் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. அதை விட்டு என்னடா திருடுற பழக்கம்? அசிங்கமா இல்ல? சிவா பேரையே கெடுத்துட்ட. ஏய் நான் எடுத்தது நீ பாத்தியா? ஒன்னு வச்சேன்னு பாக்குறேன், ஒழுங்கா பொடி. அப்போ நீ எடுக்கலையா? பசங்கெல்லாம் நீ தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? யார் சொன்னது? மஞ்சு தான் சொன்னா. அவளுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. மஞ்சுவே உன்னைய சேர்த்து வெட்டிடுவேன், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பிடு. இவ இன்னைக்கு அடி வாங்காம போக மாட்டா போல இருக்கு. நீ என்ன வெட்டினா கூட பரவாயில்ல, அந்த ஐபேட் ஒருவேளை தெரியாம எடுத்திருந்தனா அதை திருப்பி கொண்டு போய் பூஜா மேம்கிட்டே கொடுத்துரு. அதான் உனக்கும் நல்லது, உன் ஸ்டடீஸ்க்கும் நல்லது. டேய் கது, நீயும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். நான் சொன்னா நீ கேட்பேன்ற நம்பிக்கையில தான் சொன்னேன். அதனால தான்டா சொல்றேன், தயவு செஞ்சு கொண்டு போய் திருப்பி கொடுத்துரு. ஆமாண்டா, திருப்பி கொடுத்துட்றா. டேய் வேற யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா கூட தெரியாம சொல்றாங்கன்னு சொல்லலாம்டா. கூடவே இருக்கிற நீங்களே இப்படி சந்தேகப்படுறீங்களாடா? சத்தியமா சொல்றேன், நான் எடுக்கலடா, நம்புங்கடா. அழாதடா. ஏய், இப்ப என்னாச்சு? அழாத. ஏய் அவன் அழுறான்டா. நீ போ. இல்ல நான் என்ன இல்ல சொல்ல நீ போ. டேய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ்டெல்லா, ஓய் உன்னதான் இங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்க? பசங்களாம் எங்க? பசங்களா? என்னது? இங்கதான் இருக்கியா? ஆ? மென்டலி ஆப்சென்ட்டா? இந்த பண்ணி எதுக்கு இப்படி பண்ணோம்? அவ எதுக்கு போய் பூஜா மேம் கிட்ட இதெல்லாம் சொல்லணும்? அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் எடுத்ததே அவன் பார்த்திருக்கான், சொல்றதானே கரெக்ட். கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான் இருக்கிற? இப்ப அந்த ஐபேட் கிடைக்கலன்னா மேமோட வேலை போயிடும், தெரியும்ல? ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அது கரெக்ட் தான். சரி, வேற எப்படி பார்த்தா தப்புன்ற? இல்ல, பழனி போய் பூஜா மேம் கிட்ட சொல்லிட்டான். பூஜா மேம் போய் கதிரை கேட்பாங்க. கதிர் போய் பிரின்சிபல் கிட்ட பழனியை மாட்டி விட்டனா என்ன பண்றது? நான் இந்த ஆங்கிள் வந்து யோசிக்கவே இல்லையே. வாழ்க வாழ்க எங்கள் வருங்கால சிங்கமே, வாழ்க வாழ்க எங்க வருங்கால ஹோம் மினிஸ்டரே, வாழ்க வாழ்க எங்கள் ஆண் நீதி தேவதையே பழனி, வாழ்க வாழ்க எங்கள் அஞ்சானஞ்சம் சிங்கம் டூ, வாழ்க 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 வருங்கால மணற்கலை கரசுமணன் பழனி, வாழ்க வாழ்க. அப்பா டேய் போதுண்டா, விடுங்கடா. டேய் எவ்வளவு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு, என்னடா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டேய் பூஜா மாமா போய் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வந்துடலாமா? அவங்க கிட்ட என்னடா பேசணும்? அது வேற ஒண்ணும் இல்ல, ஜீவா இருக்கான்ல, அவன் நம்ம ஹெச்ஓடி லேப்டாப்பை திருட்டானா. அதையும் நம்ம பழனி தான் பார்த்தானா, அதை சொல்ல போல இருக்கு. அதுக்குதான். டேய் உண்மையாவாடா சொல்றானுங்க? டேய் அவன் சும்மா கலாய்க்கிறான்டா. ஏய் சும்மாடா, எது இதுல விளையாடணும்னு உங்களுக்கு இல்லையாடா? பேசாம பூஜா மேடம் பார்த்து நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு இருக்கேன்டா. நான் எதுவுமே பார்க்கலன்னு சொல்லிடலான்னு இருக்கேன்டா. இப்போ சொன்னா எப்படி? இது முன்னாடியே யோசிச்சிருக்கணும். டேய் பழனி, உனக்கு தான் வாயில வாஸ்து சரியில்லைன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப நான் பழனி, இந்த காலேஜ் ரெஜிஸ்டர்ல உங்க பேர் இல்லாம பரவாயில்ல, இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் ஆஃப் அமெரிக்கன் நேஷன்ல உங்க பேர் கண்டிப்பா வரும். டேய் அவனை வெறுப்பேத்துறத நிறுத்துங்கடா. இங்க பாருடா பழனி, இப்ப போய் பூஜா மேம் கிட்ட பேசினா ரொம்ப தப்பா இருக்கும்டா. வேணா
நம்ம தான் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னோன்றத வேணா சொல்லாம இருக்க சொல்லலாம். அப்படி சொல்லிடலாம். நீ சொல்றது கரெக்ட் தான் வெற்றி. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க போங்க. வாடா. இவனுங்க மச்சான் தேவையில்லாம பின்னாங்கறானுங்க. ஒருவேளை பயப்படுறானுங்களோ? பரலோரா. ஏ பேபி என்ன பண்ற? ஏய் வெற்றி, பூஜா மேடம் வராங்கடா. டேய் எனக்கு சொல்றதுக்கு பயமா இருக்குடா, பேசாம நீயே சொல்லிடுற. வாடா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங். மார்னிங் மேம். மேம், நாங்களே உங்களை பார்க்கலாம் தான் மேம் வந்தோம். நானும் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயமா மேம்? இது பாரு பழனி, நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னதை இன்னொருத்தவங்க முன்னாடியே சொல்லணும். மேம், பிரின்சிபல் முன்னாடியா மேம்? பிரின்சிபல் கிட்ட சொன்னா அது உனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். மேம், அதான் மேம் நாங்களும் சொல்லணும்னு வந்தோம். இது பாருங்க, நாளைக்கு கதிரை நான் வர சொல்றேன். அவன் முன்னாடி நீ என்ன பாத்தியோ அதை அப்படியே சொல்லு. மேம், ஏதாவது பிரச்சனையா இருப்போது மேம்? இப்ப நீ என்ன இல்லாததையா சொல்ல போற? பார்த்தது தானே சொல்ல போற. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மேம் அதுல மேம்